البركة والقرآن فيك الخير والإحسان شهر الرحمة والغفران أهلا أهلا يا رمضان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين نبينا محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. سئل رسول الله صلى الله عليه وسلم عن أكثر ما يدخل الناس الجنة، قال: تقوى الله وحسن الخلق. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான நோன்பாளிகளே, அல்லாஹு தஆலா மேன்மை மிகுந்த புனித ரமலானுடைய மாதத்தை நமக்கு நசீபாக்கியிருக்கிறான். நாம் இந்த ரமலானுடைய காலத்திலே நம்மிடத்திலே சில மாற்றங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். அந்த காலம் புனிதமானது என்பதனால் பல மாற்றங்கள் இயல்பாக வீடுகளிலே, மஹல்லாக்களிலே, குடும்பங்களிலே ஏற்படுகின்றன. பல நல்லது கடந்த காலங்களில் இல்லாதவைகள் கூட நல்ல பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்த மாற்றங்களை பொறுத்தவரையில் நாம் வெறுமனே சில செயல்களுடைய மாற்றங்களாக மாத்திரம் ஆக்கிக்கொள்ளாமல், பகலில் நோன்பு பிடித்துக் கொள்வது, இரவில் நின்று தொழுது விடுவது என்று அதனோடு ஒரு சில விடயங்களோடு மாத்திரம் நாம் நிறுத்தி கொள்ளாமல், இதனுடைய மாற்றத்தை நம்முடைய உள்ளத்தினுடைய மாற்றமாக, நம்முடைய பண்புகளில், பண்பாடுகளில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக நாம் சிந்திக்க வேண்டும், ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பகல் கால நோன்பு, இரா கால வணக்கம் இது ரமலானோடு முடிந்துவிடும். ஆனால் ரமலான் தந்த படிப்பினையும் பயிற்சியும் நம்முடைய வாழ்க்கை நடுகிலும் அது கவனிக்கப்பட வேண்டும், பின்பற்றப்பட வேண்டும். அந்த வகையிலே நாம் நம்முடைய உள்ளத்திலே சில மாற்றங்களை ஏற்படுத்துவதும், நம்முடைய குணங்களிலே சில நலவுகளை நாம் உருவாக்கி கொள்வதும் அது என்றும் நிலையாக நம்மோடு இருக்கும். ரமலானிலும் தான், ரமலான் அல்லாத காலங்களிலும் தான். எனவே அது பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்யலாம் என்று நாம் யோசிக்க வேண்டும். நம்மிடத்திலே என்ன குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை நாம் முதலாவது அடையாளப்படுத்த வேண்டும். பிறகு நாம் என்ன மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற விடயத்திலே தெளிவு பெற வேண்டும். பிறகு அந்த மாற்றங்களை உருவாக்குவதற்காக முறையான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே நாம் நம்முடைய அஹ்லாக்கை சிறந்ததாக ஆக்கிக் கொள்வோம். இன்று உலகம் எல்லா வகையிலும் முன்னேறி இருக்கிறது, அதாவது பெரும் வளர்ச்சிகளை கண்டிருக்கிறது. ஆனால் மனிதர்கள் பண்பாடிலே, குணங்களிலே வீழ்ச்சி கண்டிருக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு உண்மை, மிகப்பெரிய கசப்பான உண்மை இன்று உலகம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. கல்வியிலே மிகச்சிறந்த முன்னேற்றங்கள், மிகச்சிறந்த அடைவுகள், பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சிகள், இன்னொரு பல விடயங்களிலே சிறந்த வளர்ச்சிகளை நாம் கண்டிருக்கிறோம். சாதாரணமாக இருந்த கிராமங்களாக இருந்த எத்தனையோ கிராமங்கள் இப்பொழுது மிகப்பெரிய நகரங்களாக மாறியிருக்கின்றன. நமக்கு எல்லா வகையான பொருட்களும் வகை வகையாக நம்முடைய காலணிகளிலே கிடைக்கின்றன. ஆனால் நம்முடைய பண்புகள் மாறியிருக்கிறதா, முன்னேறியிருக்கிறதா என்றால் நம்முடைய விட்டு கொடுப்பு, நம்முடைய மன்னிப்பு, நம்முடைய மறப்பு, நல்லெண்ணம், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கு, சுயநலமற்ற பிறருடைய நலனுக்காக செயற்படக்கூடிய தன்மை, அல்லாஹ்வின் திருப்தியை மாத்திரம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மனோநிலை, இவைகளெல்லாம் குறைந்திருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே நாம் இது பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்விலே மிகச்சிறந்த முன்மாதிரிகள் இருக்கின்றன. மறுமையை விரும்பக்கூடியவர், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவருக்கு மிகச்சிறந்த முன்மாதிரிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். நம்முடைய கவனம் முழுவதும் அல்லாஹ்வின் பக்கம் வரட்டும். நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அவரிடத்திலே நான் வெற்றி அடைய வேண்டும், அவரிடத்திலே நான் வெற்றி பெற்று சித்தி அடைந்த நான் சுவனத்துக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த கவனத்தை நாம் கொண்டு வருவோம். இரண்டாவது, மறுமை நாள் இருக்கிறது, அங்கு யாரும் தப்பிவிட முடியாது என்ற அந்த மனோநிலையை நம்மிடத்திலே உறுதியாக கொண்டு வருவோம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது,
மனிதர்களை அதிகம் சுவனத்துக்குள் கொண்டு செல்லும் காரியங்கள் என்ன யார சொல்லலாம் என்று கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தக்வல்லாஹ் வ ஹுஸ்னுல் குலுக், அல்லாஹ்வுடைய ஞாபகமும் அழகிய பண்பும் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ஞாபகம் எவ்வளவு இருக்கிறது நமக்கு? நாம் எந்த அளவுக்கு தூரம் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு நம்முடைய விடயங்களை செய்கிறோம். பேசும் பொழுது, நம்முடைய பயணத்திலே, நம்முடைய பொருட்கள் வாங்கலிலே, நம்முடைய சதகாக்களிலே எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு அதனை செய்கிறோம், இதை பற்றி நாம் கவனம் எடுக்க வேண்டும். இரண்டாவது, எவ்வளவு தூரம் நம்முடைய பண்புகள் நல்லதாக, சிறந்ததாக, உயர்ந்ததாக இருக்கிறது. நாம் பல இடங்களிலே பல மனிதர்களை பார்க்கிறோம். சின்ன சாதாரணமான அற்பமான விடயங்களுக்கெல்லாம் தர்க்கித்துக் கொள்வதையும் சண்டையிட்டுக் கொள்வதையும் விட்டுக் கொடுக்காமல் நடந்து கொள்வதையும் பார்க்கிறோம். உண்மையிலேயே நல்ல பண்பு என்பது அது அல்லாஹுக்கு மிக விருப்பமானது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் என்னோடு மிக நெருக்கமாக இருப்பவர்கள் அழகிய பண்பு கொண்டவர்கள் என்று சொன்னார்கள். இதனுடைய எதிர்கருத்து என்ன? ஒரு முஸ்லிம் ஈமானால், அவருடைய நல்லமல்களால், அல்லாஹுடைய அருளால் சுவர்க்கத்தை அடைந்தாலும் நற்பண்பு இல்லாத போது அவர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரம் விலகித்தான் இருப்பார். நமக்கு நபியவர்களோடு நெருக்கமாக இருக்கும் பாக்கியம் சொர்க்கத்தில் கிடைக்கவில்லை என்றால் எவ்வளவு பெரிய நஷ்டம். நபியவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம். நட்பண்பாளர்களுக்கு அந்த பாக்கியம் இலகுவாக கிடைக்கிறது. எனவே நாம் பிறரோடு புன்முறுவலோடு சிரிப்போடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். சிறு தவறுகளை விட்டுவிட வேண்டும். நல்லெண்ணம் வைத்து நாம் பழக வேண்டும். ஒவ்வொருவரையும் நல்லெண்ணத்தோடு பார்க்க வேண்டும். என்னை விட சிறந்தவர்கள், என்னை விட உயர்ந்தவர்கள், அப்படி நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய தலைவர்களை நாம் நல்லெண்ணம் கொண்டு பார்க்க வேண்டும். நம்முடைய வழிகாட்டிகள், ஆலிம்கள், இவர்களை நாம் நல்லெண்ணம் கொண்டு பார்க்க வேண்டும். சந்தேக கண்ணோடு சிறு தவறுகளை பெரிதுபடுத்தி மனிதன் என்ற வகையில் ஏற்படக்கூடிய சில அற்ப விடயங்களை அது பெரிதாக தூக்கி அவருடைய எத்தனைய நலவுகளை மறைக்கக்கூடிய மிக மோசமான குணத்தை நாம் விட வேண்டும். நல்ல பண்பு என்பது எல்லோரோடும் அழகிய முறையில் நடப்பது, நாம் அவர்களுக்கு விட்டு கொடுப்பது, அவர்களால் தவறு நடந்து விட்டால் நாம் மன்னித்து விடுவது, நம்மால் தவறு நடந்து விட்டால் மன்னிப்பு கேட்பது, பிறரை கண்ணியப்படுத்துவது, அவருடைய சிறப்புகளை சொல்லி நாம் பேசுவது. குறைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை, குறைகள் இல்லாதவர்கள் மனிதர்களே இல்லை. எனவே நாம் நம்முடைய உயர்ந்த அகலாக்கை நாம் வெளிப்படுத்த வேண்டும். எல்லோரோடும் தர்க்கிக்க வேண்டிய, எல்லோரோடும் சண்டையிட வேண்டிய, எல்லோரோடும் முரண்பட வேண்டிய தேவை நமக்கு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நாளை மறுமையில் சொர்க்கம் தடை செய்யப்படக்கூடிய மனிதன் யார் என்றால், மனிதர்களோடு மிக கடுமையாக நடந்து கொள்பவன், கடுமையாக பேசுபவன், கடுமையாக எதிர்ப்பவன், கடுமையாக குறை காண்பவன், கடுமையாக பிழை சொல்பவன், இவன் மனிதர்களை விட்டும் தூரமாக இருப்பான், சொர்க்கத்தை விட்டும் தூரமாக இருப்பான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நாம் நம்முடைய பண்புகளை நல்லதாக ஆக்க வேண்டும். நாளை மறுமையிலே நம்முடைய அமல்கள் நிறுக்கப்பட போகின்றன. மறுமையிலே அமல்கள் எண்ணப்படுவது கிடையாது. எத்தனை ரக்காத்துகள் தொழுதீர்கள், எத்தனை நோன்பு பிடித்தீர்கள், எத்தனை தடவைகள் சதகா செய்தீர்கள், எத்தனை தடவைகள் உம்ரா செய்திருக்கிறீர்கள், எத்தனை தடவைகள் இன்னென்ன வேலையை செய்திருக்கிறீர்கள் என்று எண்ணுவது கிடையாது. நீங்கள் செய்த அந்த அமலுடைய பாரம் என்ன, அதில் உள்ள மன தூய்மை என்ன, அதில் உள்ள பின்பற்றப்பட வேண்டிய விடயங்களுடைய கணதி என்ன என்றுதான் நாளை மறுமையிலே மீசானிலே பார்க்கப்படும். சங்கையானவர்களே, அந்த கணத்தை வைத்து ஒருவருடைய அமலை தீர்மானிக்கக்கூடிய அந்த தராசியிலே மிக கனமான அமல் என்ன தெரியுமா? நட்பண்பு தான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மா மின் ஷைஇன் அத்கல ஃபில் மீசான் இல்லா ஹுஸ்னுல் குலுக். நம்முடைய தொழுகையை விட, நம்முடைய நோன்பை விட, நம்முடைய இதர காரியங்களை விட, நம்முடைய சிரிப்பு, நம்முடைய விட்டுக் கொடுப்பு, நம்முடைய மன்னிப்பு, நாம் பிறரை கௌரவித்தது, பிறரை மன்னித்தது, பிறரிடத்திலே மன்னிப்பு தேடியது, பிறருடைய குறைகளை மறைத்தது, இவைதான் மிக கனமான அமலாக மாறப்போகிறது. ஃபர்தான அமல்களை சரியாக செய்வோம். தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இவைகளை மிகச்சரியாக செய்வோம். அதில் எந்த குறைபாடு நாம் செய்யக்கூடாது. ஆனால் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டிய விடயம் நம்முடைய பண்பு எப்படி இருக்கிறது. நான் எப்படி அடுத்தவரோடு பேசுகிறேன், எப்படி நான் கண்ணியப்படுத்துகிறேன்,
சிறியவர்கள் மீது எவ்வளவு அன்பான பார்வை பார்க்குகிறேன். பெரியவர்கள் அறிவில், வயதில், அனுபவத்தில், பொறுப்பில், அதிகாரத்தில் நம்மை விட பெரியவர்கள் என்று நாம் வரும் பொழுது அவர்களோடு நாம் எவ்வளவு தௌகீருல் கிபார், எவ்வளவு நாம் மரியாதையாக நடந்து கொள்கிறோம். நான் பெரியவன், என்னால் முடியும், எனக்கு தெரியும் என்று நடப்பது ஒரு முஃமினுடைய பழக்கம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்து கொள்ளவில்லை. கண்ணியமானவர்களே, எனவே அந்த எண்ணத்தை நாம் விட்டுவிட்டாலே நாம் பிறரை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் மாறிவிடுவோம். நாம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நாம் பெரியார் என்பதற்குரிய அடையாளமே நாம் பணிவுத்தன்மையோடு தவாதுவோடு நடாத்துவதுதான் நாம் பெரியார் என்பதற்குரிய அடையாளம். பிறரை விட நான் பெரியவர் என்று சொல்வது ஒருவருடைய பெரியவருடைய அடையாளம் கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, நாம் அந்த அஹ்லாக்கை சீராக்கிக் கொள்வோம். இதை நாம் இந்த ரமதானிலே குறிவைப்போம். இந்த ரமதானில் நான் என்னுடைய உள்ளத்தை நான் மாற்றப் போகிறேன், என்னுடைய பண்பை நான் மாற்றப் போகிறேன். வணக்கங்களை நாம் செய்து கொள்வோம். கூடுதல் கவனத்தை நாம் இதிலே செலுத்துவோம். நிச்சயமாக இந்த ரமதான் எங்களை விட்டு சென்று விட்டாலும் இதனுடைய பயிற்சியும் இதனுடைய படிப்பினையும் இது தந்த சிறந்த நெறிமுறையும் நம்மை தரப்படுத்தியதும் நம்முடைய மௌத்து வரை இந்த பண்பு ரீதியாக, அல்லாஹுடைய ஞாபகம் ரீதியாக, அல்லாஹுடைய அச்சம் ரீதியாக நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து நிலைத்திருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்குரிய தௌஃபீகை நஸீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.